ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலியுக கடவுள் முருகரோட ஆசீர்வாதமும், குலதெய்வங்கள் பஞ்சபூதங்கள் இவர்களோட ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்குமே நிறைய கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் அறையை மறுபடியும் அழகாக மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்ட் 1 வந்து கொடுத்துருந்தேன் போன பதிவில். அதோட செகண்ட் பார்ட்டு தான் இது. இதோட முதல் பகுதியை யாரெல்லாம் பார்க்கலையோ எல்லாருமே போய் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். போன பதிவில் வந்து கிச்சன் க்ளீனிங்கும் பூஜைகள் பற்றி தான் போட்டிருந்தேன். ஆனால் என்னால் பூஜைகள் செய்கிறது வந்து முழுமையாக காட்ட முடியல. 6 நிமிஷம் வீடியோவாக எடிட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க மாட்டீங்க. அதனால தான் செகண்ட் பார்ட்டாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்காக நீங்கள் வந்து ஹை பாயிண்ட் வந்து 32K கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளீஸ் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் கொடுக்கணுன்னு தான் ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, 2 பிளேட்டில் தனித்தனியாக பூஜை பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன். உப்பு ஜாடி வைக்கிற இடத்துல அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். பாதி வேலை வந்து நான் தேர்ஸ்டேவே முடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து ஃப்ரைடே தான் நான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு டைம் நான் பார்க்கல, ஆனால் கரெக்டாக அது 1 to 2 சுக்கிரஹோரையாக அமைஞ்சு போச்சு. எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மக்கிட்ட வந்து கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நம்மளை வந்து செய்ய வைப்பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டு கூட வாங்கிப்பாங்க, எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம செய்யறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களாம் நம்மளை செய்ய வச்சு அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து எனக்கு நடந்துச்சு. எப்போயுமே வந்து நைட்டில் 8 to 9 தான் சுக்கிரஹோரையில் நான் பூஜை பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் எந்த டைமுமே பார்க்கல. நான் வீடியோக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா, நான் உப்பு ஜாடியில் உப்பு கொட்டும்போது 1:30 ஆகிடுச்சி. அப்போ தான் நான் சுக்கிரஹோரையா எதுக்கும் பார்ப்போம், டைம் வந்துருச்சா அப்படின்னு போய் பார்த்தேன். கரெக்டாக 1:30 மணி தான். 1 to 2 சுக்கிரஹோரையில் தான் இந்த வந்து பூஜையை வந்து பண்ணி முடிச்சிருந்தேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டென்சிலில் கலர் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நெய் தீபம் வச்சுருக்கேன். தீபத்துக்கு 2 பக்கமும் யானை சிலை வச்சு அதுக்கு பூ வச்சு விட்டுட்டேன். நைவேத்தியமாக இந்த பால்கோவா தான். இது ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு கெஸ்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அதில் வந்து தேன் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெல்லம் வச்சுக்கிட்டேன். நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு தசாங்கம் ஏற்றிக்கிட்டேன். தசாங்கம் வந்து ஏன் ஏற்றினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் ஏற்றுற சாம்பிராணியை விட இது ரொம்பவே வாசனை நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இதை ஏற்றிக்கிட்டேன். அந்த சாம்பிராணி ரொம்ப நேரம் வாசனை இருக்க மாட்டேங்குது. ஆனால் தசாங்கம் ரொம்ப நேரம் வாசனை நிறைஞ்சிருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடியோக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நிறைய பேர் சொல்கிறீங்க வீடியோக்காக தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. நிஜமாகவே இதுக்கு நிறைய பலன் கிடச்சிருக்குது. நான் ஆரம்பத்துலலாம் இந்த பூஜையெல்லாம் நான் பண்ணதில்லை. யூடியூப்பில் பார்த்து தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நிஜமாகவே நிறைய பலனை நான் வந்து கண் கூட அனுபவிச்சிருக்கேன். நான் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறது தான், நான் ஒரு விஷயம் செஞ்சு பார்த்துட்டு அதில் நான் பலன் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாகவும் நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். அன்றைக்கே எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை நான் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். எந்த பூஜை பண்ணாலும் அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் இருக்கணும். அப்புறம் நம்ம குலதெய்வ கலசம், இது 2மே இருக்கணும். இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் இப்படி தான் வச்சுருக்கேன். அன்னபூரணி தாயாருக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். நம்ம என்ன கேட்க போகிறோம், காசு தான் உலகம்னு ஆயிடுச்சு. அந்த காசை வந்து எனக்கு நிறைய கொடுங்க, நிறைய உங்களோட அருள் எனக்கு வேணும் அப்படின்னு மனசார நான் வேண்டிக்கிட்டேன். நல்லா அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதோட பலன் எனக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். அந்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எப்பயுமே நான் வந்து நொறுக்கு தீனியோ இப்போ ஆயில் ஃபுட்டு எதுவுமே சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக வர காப்பி குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முகம் கை கால்லாம் கழுவிட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றுறதுக்காக வாசலில் நிலைவாசலில் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கோலம்லாம் போட்டுட்டேன். நான் விளக்கேற்றுறப்ப கரெக்டாக மணி வந்து 6 ஆகிடுச்சி. கோலம் போட்டுட்டு தீபம் ஏற்றுனது வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துட்டேன். அதனால் உங்களுக்கு அது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் கிச்சனை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பூஜைகள்லாம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு, அப்புறம் என்னோடய கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு சேனலில் லைவில் போயிட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் நான், அண்ணா அண்ணின்னு.
எனக்கு இன்னும் அவங்கள அப்படி கூப்பிடணும்னு தோணும். அவங்க வந்து என்னை ரொம்ப பாராட்டியிருந்தாங்க. நிலைவாசல் வந்து ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்குமா அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த சிலைகள் எல்லாமே நான் வந்து விருத்தாசலத்தில் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் அப்படின்றதுனால விசிட்டிங் கார்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் எனக்கு நிறைய பொருள் வாங்குறதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு. இந்த கோமாதா சிலையை நான் எந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் தரேன் பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் 1 to 2 சுக்கிரஹோரையில் பூஜை பண்ணதுனால எனக்கு ஒரு பலன் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வர வேண்டிய வருமானம் வந்து கம்மியாக வரல, நிறையவே வந்துச்சு. 10,000 கிடச்சிது. அதை கொண்டு வந்து சாமி காலடியில் நான் வச்சுட்டேன். எப்பயும் போல தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய இனிய இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹை பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.